ஸோ நபிஸ்லாஸ்லம் அவங்க வந்து அரசியல் நிலவரங்களை அறிந்திருந்தாங்க. இன்றைக்கு சொல்வது போல ஜியோ பாலிடிக்ஸ் என்று சொல்றாங்களே, இதை நன்கு அறிந்திருந்தார்கள். இதை தாவாவுக்கு பயன்படுத்தினார்கள். ஸோ முதலாவது வந்து தங்களுடைய பிராந்திய சக்திகளை வந்து புரிந்து கொண்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம்முடைய காலத்திலிருந்து அரசியல் சூழ்நிலையை மிக நன்கு அறிந்திருந்தாங்க. சீரா படிக்கும்போது நமக்கு தெரியும் இது. வடக்குல ரோம், அதாவது பைசாண்டின் பேரரசு, கிழக்குல பாரசீக சசானிய பேரரசு மற்றும் இதோடு தொடர்புடைய சிறிய சிறிய அரசுகள் கசான், ஹிம்யார் போன்றவை, இது எல்லாத்தையும் இந்த விஷயங்களை அவங்க அறிந்திருந்தாங்க அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. மேலும் இரண்டாவது வந்து ஒப்பந்தங்கள் மற்றும் கூட்டு சந்திப்புகள். அதாவது தம்முடைய நகரமான மதீனாவின் பொருளாதார பாதுகாப்பிற்காக நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வர்த்தக வழிகளில் உள்ள பல கோத்திரங்களோடும் ஒப்பந்தம் செஞ்சாங்க. ரோமில் வந்து ஹெர்குலிஸ், பாரசீகர்களின் கிஸ்ரா, எகிப்துடைய முகௌகிஸ் போன்ற அரசர்களுக்கு இஸ்லாத்தை அழைக்கும் கடிதங்களை அனுப்பி அதனால் மரியாதை மிக்க ஒரு கண்ணியமான அரசியல் தொடர்பையும் அவங்க வந்து ஏற்படுத்தினாங்க. மேலும் மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அச்சுறுத்தல்களை முன்கூட்டியே உணர்ந்து ஒரு சமநிலையை பிடிக்கிறதுக்கான அந்த ஒரு இது இருந்தது அவங்ககிட்ட. அது குறைஷிகள் வந்து பல கோத்திரங்களை ஒன்றுபடுத்தி மதீனாவுக்கு எதிராக வந்தபோது, அது அஹ்ஸாப் யுத்தம், அப்போ நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற கோத்திரங்களுடன் கூட்டமைப்புகளை ஏற்படுத்தி அவங்களுடைய பலத்தை உடைத்தெறிந்தாங்க. கத்ஃபான் ஆகட்டும், ஹவாசின் போன்ற கோத்திரங்கள் என்ன செய்கின்றன என்பதை நிபுணமாக கண்காணித்து தாக்குதலுக்கு முன் எதிரெழுந்தாங்க. ஸோ நான்காவது விஷயம் பொருளாதார அரசியல். அதாவது ஹுதைபியா ஒப்பந்தம் வெளிப்படையாக பார்க்கும்போது சிலருக்கு அது ஒரு நன்மையற்றதாக தெரியலாம். அது அமைதியாக இஸ்லாத்தின் பரவலுக்கு வாய்ப்பளித்தது. மேலும் அரேபியாவுடைய அதிகார சமநிலையை மாற்றியது என்று சொல்லலாம். ஒரு பெரிய வெற்றி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா என்று அல்லாஹ் சொல்றான். மேலும் ஐந்தாவது வந்து இராணுவ உளவுத்துறை மற்றும் கண்காணிப்பு. அதாவது எதிரிகள் எங்கு கூடுறாங்க, குறைஷின் வர்த்தக வண்டிகள் எங்கு செல்கின்றன என்பதை கண்காணிக்க சிறிய தேடல் படைகளை அனுப்பி பொருளாதார வாழ்வாதாரங்களை வந்து கட்டுப்படுத்தினார்கள். ஆறாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளூர் மற்றும் வெளி உறவுகளில் ஒரு சமநிலையை பேணினார்கள். அது பைசாண்டைன் பேரரசு, பாரசீக பேரரசுகளோடு தேவையில்லாமல் சிக்கலை உருவாக்கல நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபுக் படையெடுப்பு வந்து முஸ்லீம்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுச்சு மற்ற பேரரசுகளுக்கு. ஸோ இது சம்பந்தமாக இமாம் இப்னு கல்துன் வந்து நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அரசியல் மற்றும் சமூக பார்வையை உயர்த்தி புகழ்ந்து இருக்கிறாங்க அவங்களுடைய ரைட்டிங்ஸில். இப்னு ஹிஷாம் தபரி போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய கடிதங்கள், தூதர்கள் பற்றி பதிந்து வைத்திருக்கிறாங்க ஏராளமாகவே. இது அவர்களுடைய பரந்த வெளிநாட்டு அரசியல் சம்பந்தமான விஷயங்களை நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த கோத்திர அரசியல், வர்த்தக வழிகள், மேலும் பெரிய பேரரசுகளுடைய எதிர்மறை நிலை, இது போன்றவற்றில் ஒரு தொலைநோக்கு பார்வை அவங்க கொண்டு இருந்தாங்க. அதை பற்றின நாலேஜ் அவங்களுக்கு இருந்தது. ஒப்பந்தங்கள், கூட்டமைப்புகள், அரசியல் தூதுவர்கள், இதையெல்லாம் வந்து பாவித்து நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நுட்பமான ஒரு ஜியோபொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை அவங்க முன்னெடுத்தாங்க. இது அல்லாஹ்வின் வழிகாட்டுதலோடு கூடிய ஒரு தலைமையாக அது இருந்தது. ஸோ இன்னைக்கு ஒரு அட்லீஸ்ட் சூப்பர்ஃபிஷியலாவது பொதுமக்கள் தெரிஞ்சிருக்கணும் ஜியோ பாலிடிக்ஸில். அப்போ தான் என்ன நடக்குது என்பது புரியும். இல்லைனா மீடியாவில் காட்டுறதை அப்படியே நம்பிக்கிட்டு நிறைய பேர் நிறைய தவறுகள் செய்திருவாங்க. முக்கியமாக தாய்க்களுக்கு கண்டிப்பாக ஜியோ பாலிடிக்ஸ் தெரியணும். அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில். ஏன்னா எதிரிகள் எப்போவுமே முஸ்லீம்களை தான் குறி வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஸோ முஸ்லீம்கள் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும்.